வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் தலைவர் செந்தமிழ் சீமான் அவர்கள் இன்று செய்தியாளர் சந்திப்பில் போது செய்தியாளரிடம் கேட்ட கேள்வி, அதாவது விஜய் அவர்களின் வியூகம் பற்றி, பிரசாந்த் கிஷோர் இவரெல்லாம் சந்திப்பு பற்றி அவர் கேள்வி கேட்கிறார்கள். இதற்கு சீமான் அவர்கள் பதில் சொல்கிறாங்க. ஏன்னாக்கா, மக்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு, மண்ணுக்கால அரசியல் எடுக்கிறவங்களுக்கு எந்த வியூகமும் தேவையில்லை, யாரோட அறிவும் தேவையில்லை. நமக்கு மூளை இருக்கிறது, எனக்கு பணம் தான் கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை, இந்த மண்ணுக்கான பிரச்சனை, எங்கே ஆறு இருக்குது, எங்கே மலை இருக்குது, என்ன பிரச்சனை, எந்த சமூகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறதான் தலைவன். அது எனக்கெல்லாம் தெரியும், என்கிட்ட பணம் தான் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாங்க. இப்போ விஜயை பற்றி கேட்டோன்னா பணக்கொழுப்பில் ஒரு பண்ணுறாங்க அப்படிங்கிற வரதை சொல்லிட்டாங்க. என்னென்னு கேட்டேனாக்கா, அதாவது ஒரு விஜய் அவர்கள் ஒரு கார்பரேட்டர் அரசு தான் பண்ண போகிறாரு. ஏன்னாக்கா, ஒரு மாற்று அரசியல் எடுக்கிற செந்தமிழ் சீமான் அவர்கள் மக்களை நம்பி எதுக்கான அரசியல் வந்திருக்கோம், உங்களை அரசியலைப்படுத்தி அதன் மூலம் வாக்கை பெற்று மக்கள் புரிந்து கொண்டு வாக்களிக்கும் போது அந்த அரசியல் படம் தான் மக்களுக்காக செலுத்த முடியுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் அவர் அந்த 15 ஆண்டுகளமாக அரசியல் முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அரசியல் வந்த விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, எப்படி வெல்ல வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோள் மட்டும் தான் இருக்குது அவருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக என்ன கட்சி என்ன பண்ணியிருந்தாங்க, எப்படி ஜெயிக்கலாம், எப்படி இலவசம் கொடுக்கலாம், எப்படி ஓட்டை வாங்கலாம், எப்படி ஃப்ராட் பண்ணலாம், இப்படிலாம் மக்களை கவரலாம், தில்லுமுள்ளு பண்ணி எப்படி ஆட்சி வரலாம், ஆட்சியை தக்க வச்சுக்கலாம், அது மூலம் எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, எப்படி ஜெயிக்கணும், கட்சி முதல்ல மாநாடு போடும் போதே அவர் என்ன போட்டு வச்சுருந்தார், தலைமையேற்று யாரெல்லாம் கூட்டணிக்கு வரலாம், அன்பால் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கோட்பாடு, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், இதில் இந்த 2 அரசியலேருந்து எது மாற்று அப்படிங்கிற தொலைவருக்கு இல்லாமல் அவங்களோட சேர்ந்து அவங்களோட கூட்டணி வச்சு அவங்களே ஆட்சி அமைக்கிறதுக்கு நீ எதுக்கே புது கட்சி ஆரம்பிக்கணும், தேவையில்லையே. அதுக்கு அந்த 2 திராவிட வச்சு ஆண்டுட்டு போகலாமே, தேவையில்லாத ஒன்று விஜய் அவர்கள் வந்தது. ஆரம்பத்தில் என்ன பண்ணாலும் சீமான் அவர்கள் இப்போ எல்லாம் என்னப்பா ஆரம்பத்தில் விஜய் வரவேற்றீங்க இப்போ ஏன் எதுக்குறீ திடீர்னு அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான கேள்வியை மீடியாக்களில் போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது மக்கள் புதுசாக ஒரு ஆட்சியாளர்களும் திரைப்படமும் முக்கிய காரணமாக இருக்குது, மக்கள் ஈஸியாக சென்றடைகிறது அப்படிங்கிற நோக்கில் தான் சீமான் அவர்கள் சரி விஜய் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நல்ல அரசியல் வரட்டும் அப்படின்னு வரவேற்றார். அவருடைய கொள்கையும் கோட்பாடும் சரியில்லாத பொழுது அவருடைய கொள்கை வழிகாட்டியே அவங்கெல்லாம் பெரியார் வச்சிருந்தாருக்கு, அஞ்சலை அம்மாள், காமராஜர், இப்படி எல்லாரும் கலந்த கலையோ வச்சுருக்கும் போது அதனால சரி ஓகே எல்லா மக்களையும் கவர்றதுக்காக ஒரு இதை ஒருத்தர் வச்சுருக்காரு, பிரச்சனை இல்லை. ஆனால் பெரியாரை எதை ஏற்றுக்கிறீங்க, எதுலேருந்து ஏற்றுக்கிறீங்க, எதை மறுக்கிறீங்க அப்படிங்கிற போது தெளிவில்லை. எதை பேப்பரில் எழுதி வச்சு படிச்சுட்டு போயிட்டார். சரிங்களா? ஏன்னா இப்போ எனக்கு கொள்கை கோட்பாடு சரியில்லாம போது என்ன பண்ண முடியும், மக்களுக்கு அரசியல் எடுக்கும்போது அது தெளிவில்லாத விஜயை வச்சு என்ன பண்ண முடியும், அவரோட போக்கு விட்டாச்சு. ஆனால் நாம் தமிழ் தமிழ் தேசியம்னா என்ன, அதை தூக்கி போய்கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அந்த வகையில் என்ன பண்ணாங்க, அண்ணன் சொன்னார், இப்போ பணம் கொழுப்பு இருக்கிறவங்களாம் வச்சுக்கிறப்ப சொந்த பணம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் தாவக சேர்ந்த துணை பொதுச்செயலாளர் என்ன பண்ணிட்டாங்க, சம்பத்குமார் இருக்கிறவங்க சீமானை இன்றைய கால நடைபெற தெரியாமல் இருக்கிறாரு, அதில் மைக்கை கொண்டுட்டா வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து வச்சுருக்காரு. அப்போ நடைமுறை அரசு தெரியலன்னா இந்த திராவிட குழு கூட கொள்ளை அடிக்குது, பல கோடி போடுறாங்க, ஓட்டு காசு கொடுக்குறாங்க, ஆட்சிக்கு அதிகார குறுக்குவில் என்ன பண்ணுறாங்க, அதே அரசு விஜய் அவர் கட்சியும் முன்னெடுக்க பார்க்குதுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. இப்போ எல்லா பட்டியலோட 28 போய்கிட்டு விங்கி வச்சுருக்காங்க, அமைப்பு விட்ருக்காங்க, எத்தனை விங்கி இருக்குன்னு. கட்சி ஆரம்பித்து இன்னும் பல ஆண்டுகள் ஆட்சியில் அமைச்சு போது விங்க மட்டும் ஆரம்பித்தா போதுமா, ஆரம்பிச்சுட்டா இருக்கிறவங்க அந்த விங்கி இந்த விங்கின்னு எல்லா விங்கியெல்லாம் போட எல்லாம் நான் தமிழ் கட்சி எல்லா விங்கியும் இருக்குது. இதுக்கு முன்னாடி திராவிட கட்சியெல்லாம் ஒரு விங்கியும் கிடையாது, கொள்ளையடிக்கிற விங்கி மட்டும்தான் இருக்குது. சீமான திட்டப்பட்ட போதும் அது அப்படியே காப்பி அடிக்கிறார், இவருக்குன்னு சொந்த மொழி இல்லை. இந்த வகையில் இருமான வருது காப்பி போட்டிருக்காரு. ஒரு தாள் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறாங்க ட்விட்டரில், அதுக்கு இருமான கதை என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் இத்தனை ஆண்டுகளும் நடித்து சொந்த மனத்தில் போட்டு நடித்து தான் வராரு அப்படி சீமான் தெரியல. இதில் ஒரு நக்கலாக படுது. அதுக்கு இருமான கார்த்திகளை பதில் போட்டுருக்காங்க, மக்கள் ஒரு ஜனநாயக அரசு விரும்பணும், நல்ல கட்சி வர வேணும் அப்படிங்கிற அவங்களே விரும்பி அந்த அரசியல் அமைக்கணுங்கிறதுனால அவங்களால முடிஞ்சதை கொடுத்து அந்த கட்சியை வளர்ச்சிக்கு உதுறாங்கன்னா அது ஜனநாயகம். விஜய் மாதிரி 200 வாட்டிக்கு 2000 வரை விற்றுட்டு கள்ளமாக விற்று அதன் மூலம் பல கோடி கொடுத்துட்டு ரசிகர்களே கொள்ளடிச்ச காசு இப்படி ஜனநாயகம் அப்படி கேள்வி சரியான பலடி வச்சுருக்காங்க. நியாயமானது தானே? இதற்கு இந்தமாரி கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லுறது கிடையாது. திராவிட கட்சிகள் கூட்டம் சரி இந்த விஜய் கொண்டைகளும் இந்தமாரி அவதூறு பரப்புறது, பதிலீடு கொடுக்குறாங்க பேரில் ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறது. தற்போது 20% வாக்குகள் வித்தியாசம், 20% வந்து பிரசாந்த் ஒரு அறிக்கை விட்டுறாங்க. இது உண்மையிலே சொல்கிறேன், இதன் நோக்கம் என்னங்கிறது விஜய் பெருமைப்படுத்தி அப்படி கீழே தள்ளுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக டிஎம்கே 2 கட்சி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணாக்கா
சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு தனித்த வளர்ச்சியோடு வந்து கொண்டு இருக்குது. சரிங்களா? இப்போ சென்ற தேர்தல் என்ன பண்ணாங்க, விஜயோட வாக்கு தான் வந்து சீமானுக்கெல்லாம் வந்துட்டு அதான் 7% எடுத்து சொன்னாங்க. இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, வாக்கு நாளாக குறைச்சிரும் அப்படிங்கிற கருத்தை வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ விஜய் வந்தாக்க சீமானோட வாக்குன்னு கொஞ்சம் பாதையை பிரிஞ்சிரும், அப்போ திராவிடத்துக்கு வலு சேர்க்குங்கிற கணக்கில் தான் விஜய்க்கு வந்து ஒரு உற்சாகத்தை மூட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணார், விஜய் எந்த கட்சியும் கூட்டணி போக மாட்டார். கூட்டணி போனால் திருப்பி அதே பழைய கட்சி தான் திராவிடம் கொள்ளை கூட்டம், இதில் தான் திருப்பி வளர்ச்சி அடையும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவார், இந்த தனித்து நிற்க தான் பார்ப்பார். அப்படி தனித்து நின்னா என்ன பண்ணுனாக்கா சீமான் வாக்குகள் பிரிஞ்சிடும், 2 பேரும் போயிடுவாங்க. நம்ம திராவிடத்துக்கு ஏதோ ஒரு வழியில் நம்ம ஜெயிச்சிடலாம், இல்லை இந்த திராவிடம் ஜெயிக்கலாம், அந்த திராவிடம் ஜெயிக்கும், 2 கட்சி ஏதாவது ஜெயிக்கும், அந்த மனப்பான்மையில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம அரசியல் முடிக்க பணத்தை மட்டுமே குறுக்கால நம்பி வர அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய பேராபத்தானது இந்த மக்களுக்கு. சரிங்களா? இப்போ புதிய தலைமுறைக்கு கூட கேட்டிருந்தாங்க, நான் இன்பன் கார்த்தியோட தொலைக்காட்சியில் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. அதில் வந்து நல்லா பேசியிருக்காரு, என்ன கொள்கை வழிகாட்டி, என்ன அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஏன்னா அந்த காணொலி வேணால் போட்டு வர்றேன் பாருங்கள், புதிய தலைமுறை கொடுத்த பேட்டியில். இப்படிப்பட்ட ஒரு இதில் எந்த ஒரு அரசியல் அறிவும் வளர்ச்சி இல்லாமல், மூளை இல்லாமல் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வியூக பல்ப தேவைப்படுங்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் சீமானை வச்சிருக்காரு. இதற்கெல்லாம் பொங்கி எழுந்தவருங்க, அவருக்கு அரசியல் தெரியல, அது தெரியல, மைக்கிட்ட கண்டபடி பேசுவார் என்ற குழப்பி வைக்கிறாங்க. அவர் தொழில்நோக்கோட பாருங்க, வென்றால் மகிழ்ச்சி, ஓகேங்களா, தோற்றால் பயிற்சி. உடனே இதே கிண்டல் பண்ணுறாங்க, அவர் தோத்துக்கிட்டு தான் இருப்பார், இது என்ன பயிற்சி கீழ்ச்சிக்கிறாங்க. அப்படி ஒருத்தவங்க வந்து நல்ல பாதையில் செல்லும் போது தடைகளை வரும். தோல்வி என்றாலுமே முயற்சி தோத்தங்கிற பேரே இருக்கும். அதுக்காக குறுக்கு வழியில் காசு சம்பாதிக்கணும், இப்போ பேராசைக்கு பதவி சம்பாதிக்கணும், அந்த பேராசையில் குறுக்கி விடணும், அது எப்பொழுதுமே மிக பேராபத்து. விஜய் அவர்களுக்கு என்ன, அப்படியே 200 கோடி படத்தை நான் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே உச்சத்துலேருந்து நான் வந்துட்டு தெரியலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி பேசுகிறார்ல, உச்சத்துலேருந்து தான் வரலிங்க. அங்கே படம் நடிச்சு 200 கோடி சம்பாதிப்பார். அது 100 டிக்கெட்டை 2000 கோடி வித்துட்டாருன்னா 5000 கோடி சம்பாதிச்சு போடுவார். 200 கோடி படத்துக்கு சம்பாதிச்சு போடுவார். கோடி அவனோட டிக்கெட்டுங்கிற காசு 4000 5000 பார்த்து விற்று அந்த காசை வச்சு வச்சுட்டாரு. அது ஒரு மகாப்பெரிய ஊழல், அரசியலோட மிகப்பெரிய ஊழல் அது. அந்த டிக்கெட்டு 10 ரூபா 50 ரூபாய்க்கு தான் விற்கணும்னு சொல்லவே இல்லையே, 2000 வாங்கி அந்த காசான கோடி கொள்ளடிச்சிருக்காரு. அப்போ எவ்வளோ பேராசை இருக்குது அவருக்கு. மக்கள் காசு டிக்கெட் வழியாக ஒரு நம்பிக்கை வருது, இது வாங்க வேண்டாம்னு ஏன் அந்த பேராசை வரல. அப்படி பேராசை கொண்டவர் தான் இப்போ அரசியலுக்கு வந்துட்டு இப்போ 2000 கோடி கமிஷன் வாங்குவார், கூட்டணி வச்சா 100 கோடி 500 கோடி வாங்குவார், தனியாக வச்சா நான் இன்னும் பல கோடி சம்பாதிப்பார். ஒன்று என்ன வாழ வைத்தவங்களுக்காக வந்து ஒரு அரசியல் வாங்க வரான், நீ வாழ வைக்கலாம் இல்லை, உன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறது கொள்ளடிச்ச வசதி வரதுக்கும். இப்போ ராடான மீடியாங்கிறது வந்து சரத்குமார் அவர்கள் வச்சுருந்தாங்க, இப்போ கடைசியாக போய் ஐக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உனக்கு இப்போ பின்புலம் அழுத்தம் இருக்கிறது. ஒன்று நாம் தமிழ் தேசம் வந்துடக்கூடாது, திராவிட கட்சி அந்த பிரச்சனை கிடையாது, அதனால் இவர் விட்டு பின்னாடி விட்டு பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் விஜய் வந்து மிக பேராபத்து உனக்கு. திராவிட கட்சி எதிரி, திராவிடம் கூட நம்பிடலாம் இருக்குது. இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, எதிரியை நம்பிலாம் துரோகி நம்ப முடியாதுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஜய் ஒரு அரசியலுக்கு முன்னாடி இல்லை, குறுக்கு வழியில் வர பார்க்குறாரு. ரசிகர்களை வச்சிருக்காங்க ஒழிஞ்சு கொஞ்சம் அரசியல் தெளிவுக்கூட புரிதலும் கிடையாது. கோவிந்தா கோஷமோட தான் லாகி. இப்படி புரிதலற்ற ஒரு அரசியல் தடமை வச்சு எனக்கு ஈஸியாக கவர்ந்துருவாங்க. போய்ட்டு ஊருக்கு வச்சுருந்த மாவட்ட சார் இருப்பாங்க, பொறுப்பாளர் இருப்பாங்க, பண்ணால் ரசிகராக கூட்டத்தை சேர்ந்துருவார். அப்படியே ஒரு கட்சி வச்சிடலாம். ஏன்னாக்கா படம் நடித்த காசு நிறைய வச்சுருக்காரு, கொடுத்தா பொறுப்பு காசு கொடுத்தாக்கா அவனும் வந்துடுவானோ, ஈஸியாக மக்களை சென்றடையலாம் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் இருக்கிறார் விஜய் அவர்கள். சரியான பாதையில் சென்றால்தான் ஒரு நல்ல ஒரு அரசியல் இருக்கும். இந்த மாதிரி குழுக்குவையில் ஜெயிச்சவர்களாம் மிக பேராபத்து என்பதை மக்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். காலத்தை கட்டாயத்தில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.